Hello all, வணக்கம். Welcome to Nitha's Creations. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தாங்க நான் நல்லா மதியம் வந்துட்டு தூங்கி இருந்தேன். இன்னைக்கு நேத்து 2 நாள் நான் வந்துட்டு எப்பவுமே மதியம் தூக்கமே வராது. கரெக்ட்டா இருக்கும். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து எடுத்து தூங்குற வரைக்கும் கரெக்ட்டா இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா 2 நாள் வந்துட்டு கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால கொஞ்சம் 4 பேருக்குமே வீட்டுல 4 பேருக்குமே உடம்பு சரியாம போயிருச்சு. சோ நல்லா ரெஸ்ட் எடுத்து டேப்லெட்லாம் போட்டு ஓரளவுக்கு தேறி இப்பதான் வந்திருக்கோம். சரி ஓகே நம்ம வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது மோட்டிவேஷனலா பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு கேக்குதான் தெரியல, ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேட்கல, காது அடைப்பா இருக்கிறதுனால கேட்கல. எனக்கு மைக்கும் நம்ம கிட்ட இல்லைங்க, சும்மா அப்படியேதான் நான் வந்து எப்பவுமே பேசிட்டு இருப்பேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் பேசுவேன். இப்ப ப்ளூடூத்துமே இல்லை, ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டாங்க. ஓகே மோட்டிவேஷனலா ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி எனக்கு மைண்டுக்கு எதுவும் தோணலை, என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தோணாம பிளாங்கா இருந்தது. ஓகே நம்ம கிச்சனுக்காக நான் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இல்லையா, கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க, பிளிப்கார்ட், மீஷோ, அமேசான், அதுக்கப்புறம் அமேசான் கிடையாது, டிமார்ட், இங்கெல்லாம் வாங்கின சில திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டெக்கரேஷன்ஸ் பண்ணணும், நிறைய மைண்ட்ல இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நிறைய மைண்ட்ல இருக்கு. ஆனா டைம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்படின்னாலுமே கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணணும் தானே வீட்டுக்கு எல்லாமே. ஸோ என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வாங்கினது. ஒன்று வந்துட்டு நான் ஹேருக்காக வாங்கியிருந்தது, இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே அதுக்காக நான் வாங்கியிருந்தது. இது நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரோஸ்மெரி ஆயில் இல்லை, ரோஸ்மெரி வாட்டர், அதுக்காக நான் வாங்கினது. நான் உங்களுக்கு இது எப்படி இது பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரோஸ்மெரி லீஃப், அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே செட்டிங் எல்லாமே நமக்கு வந்துட்டு மீஷோல கிடைக்குது. நான் அங்கிருந்து தான் வாங்கியிருந்தேன். 180 சம்திங்ல வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பேங்கிள்ங்க, கையில வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டு பேங்கிள் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேங்கிள் இது. இதுவுமே சும்மா பர்சனல் யூஸுக்காக தான், சும்மா பர்சனல் யூஸுக்காக நான் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா மெயினா இது வந்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா நீங்க வந்துட்டு ஹேங் பண்றீங்க வால் எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு செக்ஷன் ஹூக். இது எத்தனை பீஸ் எல்லாம் தெரியல, ஒரு பஞ்சா இருந்தது, 3 பஞ்ச் இருந்தது. ஒரு பஞ்ச் வந்து நான் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன், ஓபன் பண்ணி பார்க்கும்போது அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன். இது மத்த 2 இது இருக்கு. இது வந்துட்டு நமக்கு தனியா வரும், ஸ்டிக் பண்ற மாதிரி வரும் வால்ல. வால் நல்லா கிளீன் பண்ணிட்டு அங்க வந்து நம்ம இந்த டபுள் டேப் மாதிரி இருக்கும், டபுள் டேப் இல்ல, கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது நம்ம பீல் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நான் மோஸ்ட்லி வால்ல வந்துட்டு ஆணி அடிக்காம இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்க கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப லேட்டு, தேவையில்லாம இருந்தது. இது வந்துட்டு தேவையில்லை, நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நான் ஓடிஜி ரெடி பண்ணலையா, அந்த ஓடிஜிக்கு வந்துட்டு சிக்கனோ இல்ல வேற ஏதாச்சும் நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம், ஃபிஷ் கிரில்டு ஃபிஷ்லாம் பண்ணும்போது ஓடிஜில ஆயில் நமக்கு ஸ்ப்ரே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சிலிகான் மோல்டு இது இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. அதான் நான் இது வந்துட்டு இந்த வாங்கியிருந்தேன். சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கேன் என்ன அப்படின்ட்டு. ஸ்ப்ரேயர் தாங்க, அந்த ஆயில் ஸ்ப்ரேயர். இது இப்பதான் பிரிக்கிறேன். இது உள்ள எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஏன்னா நான் வந்ததுமே லேட்டா தான் பிரிப்பேன். அதுக்கப்புறம் இந்த டியூவே முடிஞ்சிடும் எனக்கு, அப்புறம் அது சரியில்லைன்னா கூட மாத்த முடியாம போயிடும். அதனால மோஸ்ட்லி வந்ததுமே வந்துட்டு 1-2 பிரிச்சிருவேன். இந்த பிரிக்கல, அப்படிதான் இருந்தது. இங்க வருது, இந்த ஆயில் ஸ்ப்ரே தான் இது. நிறைய கலர்ஸ்ல இருந்தது. அந்த லிட் வந்துட்டு பிளாக்ல இருக்கு, ஒயிட்ல இருக்கு. நான் வந்துட்டு பிளாக் தான் வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெருசா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 2 ட்ரேன்றதை விட பேஸ்கெட்னு சொல்லலாம், ட்ரேனும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு வீட்டில் வந்துட்டு இது வீல் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தெரியுமா ஆடிட்டு இருக்கு, இந்த சால்ட் அண்ட் பேப்பர் ஷீட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது கிளாஸ். இது
டிமார்ட்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல, விலை கம்மியா சொல்ல முடியாது, அஃபோர்டபுள் ரேட்ல நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து டிமார்ட்ல தான் வாங்குவேன். இது வந்துட்டு 499, அதாவது 500 ரூபாய்க்கு ₹1 கம்மி. 499 வந்துட்டு 2 வாங்கியிருந்தேன். கிச்சன் ஷெல்ஃப்லாம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஓடிஜி ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. சரி இதில் போட்டு டம்ப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்குப்பைடா இருக்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த ஹோட்டல்ல எல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெருசா ஆம்லேட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம ஃப்ரைக்கெல்லாம் போடும்போது மேல தூவிக்கலாம்ல, அதனால சால்ட் பெப்பர் ஷேக்கர் வாங்கியிருந்தேன். மேல வந்து ஒரு மாதிரி சில்வர் கோட்டிங்ல வரும், கீழே கிளாஸ்ல வரும். பட் இது வந்துட்டு கிளாஸ் தான். ஒன்னு 69 79 சரியா ரேட் தெரியல, தெரிஞ்சு நான் உங்களுக்கு மேல டேக் பண்றேன். இது மாதிரி 3 சைஸஸ்ல இருக்கு. நான் வாங்கினது லாஸ்ட் சைஸ், அதாவது பெரிய சைஸ் நான் வாங்கினது. இதை விட மீடியம் சைஸ் இருக்கு, சின்ன சைஸுமே இருக்கு. சின்ன சைஸ் ஏதாவது டேப்லெட் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் ஆகும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பெருசு தான் வேணும். இந்த திங்ஸ்ல போட்டுருந்தால பெருசு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பேக்ல ஏதாவது சவுண்ட் கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பசங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. நம்ம எங்கேயாவது தள்ளிட்டு போறதுக்கு வந்துட்டு இந்த வீல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால வந்து 2 வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் மட்டும் வாங்கவே கூடாது, இதுதான் வாங்கணும் அப்படின்னு நிறைய ப்ரீ பிளான்டா பண்ணிட்டு போவேன். வாங்கவே கூடாது, நம்ம இதுதான் வாங்கணும் அப்படின்னு நிறைய யோசனை போவேனா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கண்ணு வந்து அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு தோணுமா, அந்த மாதிரி வாங்கினதுதான் இந்த 2 பாட்டில்ஸ். ஆக்சுவலி இது எதுக்கு நான் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு, இன்னொன்னு வந்துட்டு இந்த லெமன்லாம் வந்துட்டு ஊற வைப்பாங்கல்ல தண்ணியில, உப்பு தண்ணியில லெமன் மாங்காய் ஊற வைப்பாங்க, அதுக்காக நான் இது 2 வாங்கியிருந்தேன். பட் செய்யவே இல்லை, வாங்கி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கு. ஒரு பாட்டில் 1000 ml, அதாவது 1 லிட்டர் கெப்பாசிட்டி, 89. மேல வந்து நமக்கு சில்வர் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கிடையாது, சும்மா லேசா போதும், இதுக்கு போதும், லேசா இருக்க மாதிரி ஒரு சில்வர் ஸ்டீல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட் எல்லாமே ஓகே தான், நல்லா லாக் ஆகுது. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான் சொல்லணும். சைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைனா இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் இல்ல ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்ல ஒரு மாதிரி டிசைனா கொடுத்துருக்காங்க. 2 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஒன்னு வந்துட்டு 89 rupees, 89 ரூபாய். நீங்க இன்னொன்னு கிச்சனுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி நீங்க செட்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிமார்ட் போறது பெஸ்ட். அங்க நிறைய நமக்கு இதே மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்துட்டு சில கடைகள்ல கிடைக்காது இல்லையா, மூடி வேற மாதிரி இருக்கும், கீழே அந்த பாட்டில் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் டிமார்ட்ல வந்துட்டு நமக்கு ஒரே மாதிரி செட்டப் இருக்கும், அதுதான் வந்துட்டு ஒரு மெயின் பிளஸ். நான் வாங்கினது பாத்தீங்கன்னா இங்க காட்டுப்பாக்கம் டிமார்ட் கிடையாது, விருகம்பாக்கத்துல ஒரு டிமார்ட் இருக்கு. நான் அங்கதான் வாங்கினது. காட்டுப்பாக்கம் டிமார்ட் இருக்கு, கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஹையா இருக்கும். விருகம்பாக்கம் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அங்க மோஸ்ட்லி அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபலூடா கிளாஸ் தான் வாங்கியிருந்தேன். யாருக்கெல்லாம் ஃபலூடா ஃபேவரட் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஃபலூடா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் இது வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இதே மாதிரி ஒண்ணு பிக் பாஸ்கெட்ல ஒண்ணு வாங்கியிருந்தேன், அது செய்யவே இல்லை, ஆனா உடஞ்சிருச்சு. சரி அகைன் இது வாங்கியிருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதையும் செய்யாம உடைக்க போறேன் அப்படின்ட்டு. பட் அதை விட இது ரொம்ப நல்லா திக்னஸ் இருக்குங்க. இந்த மேலெல்லாம் இருக்கு இல்லையா, நல்லா திக்கா இருக்கு, கீழே நல்ல வெயிட் கனமா இருக்கு. இதோட ரேட் வந்துட்டு 79 rupees, பட் ரொம்ப ஒர்த். இது நல்ல ஹைட்டு, நல்ல திக்னஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சும்மா இது 89 ரூபாவோ சம்திங், 99 rupees நினைக்கிறேன். ஆமா, 100 ரூபாய்க்கு ₹1 கம்மிங்க. இந்த ஃபிளவர் வேஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு, என்ன பண்றது, வாங்கியாச்சுல, அதுக்காவது யூஸ் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் இருங்க, இது வந்து நான் வெளியிலே மிஸ் பண்ணிட்டேன். இது என்னன்னா, நமக்கு கவுண்டர் டாப் மேல வந்துட்டு நமக்கு இந்த ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டும் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இது வந்துட்டு ஆயில் ப்ரூஃப் தான், நமக்கு கேஸ் ஸ்டவ் மேல பண்ற மாதிரி இருக்காது, கவுண்டர் டாப் மேல ஓட்டுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி இருந்த வீட்டுல லீஸ்ல இருந்த வீடும் சரி, இல்ல நம்ம சொந்த வீட்டுல அங்க டி நகர்ல இருந்தோம் இல்லையா, அங்கேயுமே சரி நான் இதெல்லாம் ஒட்டி வச்சிருந்தேன். இங்க வந்து இது தேவைப்படாதுன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு, கிச்சன் நல்லா தானே இருக்கு, இது தேவைப்படாது அப்படின்னு நினைச்சேன். பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு சைடு எல் ஷேப்ல கிச்சன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா வந்ததும் நமக்கு ஸ்டவ் வச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டவ்வுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கபோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த கீழே வந்துட்டு ஒரு சைடு மட்டும் தான் கடப்பாக்கல், இந்த சைடு கடப்பாக்கல் போட்டிருக்காங்க, இந்த சைடு வந்து நமக்கு கிரானைட் போட்டிருக்காங்க.
கிரானைட் வந்து நல்லா பார்க்க கொஞ்சம் லுக்கா நல்லா இருக்கு. ஆனா அந்த கடப்பாக்கல் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பட்டாலும் சரி இல்ல குழம்பு ஏதாவது ஊத்தினாலும் சரி ஒரு மாதிரி அப்படியே திருதுட்டா ஆயிடுதா. சரி அங்க மட்டும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் பிளிப்கார்ட்ல வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பிளிப்கார்ட்ல நல்லா இருக்கும். டிமார்ட்ல எப்படி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக்ல நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே பிளிப்கார்ட்ல நல்லா இருக்கும். அமேசான்லாம் எதுவுமே வாங்கினது கிடையாது. மீஷோல ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு வாங்கியிருக்கேன். ஒரு பிராண்ட்ல நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கேயா நேரா போய் இனி வாங்குறதை விட இந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்குறது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் நமக்கு ரொம்ப அலைச்சலும் இல்லாம இருக்கு. ஏன்னா ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலியோட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நேரடி ஷாப்பிங் வந்து நல்லா இருக்கும். இதை நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷார்ட்ஸ் ஷேர் பண்றேன் ஓகேவா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் வந்துட்டு நான் இது மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். தெரியல எந்த அளவுக்கு அவுட்புட் வரும்னு தெரியல, பட் பிளானிங் இருக்கு. ரிவ்யூலாம் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது. ஆனா ஒண்ணு பத்துமான்னு தெரியல, நம்ம இதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் ஒன்று பத்துமான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இதுதாங்க நான் வந்துட்டு வாங்கினது. நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுல தான் மோஸ்ட்லி நான் யூஸ்ஃபுல்லா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணிருக்கேன். சும்மா பேசி கூட வீடியோ போடலாம், ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கணுமே அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதோட கோட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. டிமார்ட்ல வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு இதோட கோடு லிங்க் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு ஹோம் டூரு, அதுக்கப்புறம் கிச்சன் டூர்லாம் இனிமே வராது. ஹோம் டூர் மொத்தமா வீடுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1 by 1 இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.